வணக்கம் கேரா. அக்டோபர் மாதம் 21ஆம் நாள் வணக்கம் கேரா நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் கேரா நிகழ்ச்சியில் இந்த நாளின் நினைவுகளை நெஞ்சில் சுமக்கின்றோம். மறக்க முடியாத நாளான இந்த நாள் அக்டோபர் 21, 22ஆம் நாட்களில் 1987ஆம் ஆண்டு யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி உள் நுழைந்த இந்திய அமைதிப்படையினர் துப்பாக்கி பிரயோகம் செய்து 21 மருத்துவ சேவையாளர்கள் மற்றும் 47 நோயாளிகள் உட்பட 68 பேர்களை படுகொலை செய்த அந்த கொடிய இனப்படுகொலையின் 38ஆம் ஆண்டு நினைவுகளை நெஞ்சில் சுமந்த வண்ணம் தாய்மண்ணின் விடுதலைக்காய் ஆகுதியான அனைத்து மாவீரர்களுக்கும் இலங்கை இந்திய அரசுகளால் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி மக்களுக்கும் எங்கள் அகவணக்கத்தை செலுத்திக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். சிறப்பு வருகையாளரை அழைக்கின்றோம். ஊடகவியலாளர் ஆய்வாளர் குகன் யோகராஜா எங்களோடு இணைந்திருக்கின்றார். சமரசமில்லாத பார்வையோடு தமிழ் தேசியத்துக்கான கருத்துக்களை வலிமையாக எழுதி வருகின்ற, இன்னும் சொல்லப்போனால் தமிழ் முரசம் வானொலியூடாகவும் மற்றும் தன்னுடைய ஊடக பரப்பிலும் பல்வேறு வழிகளிலும் சொல்லி வருகின்ற ஒரு ஆய்வாளர். வணக்கம் திரு குகன் யோகராஜா அவர்களே. வணக்கம் சகோதரி. வணக்கம் கனடிய நேயர்களே. முதல்ல ஒரு தாழ்மையான வேண்டுகோள் சகோதரி. ஊடகவியலாளர் என்கின்ற அந்த சொற்பதத்துக்கு நான் பொருத்தமானவன் அல்ல. மீண்டுமான அது ஒரு ஊடக பணியாளன் என்று நீங்கள் அடையாளப்படுத்துவதில் தவறில்லை என்று நினைக்கின்றேன். மற்ற எல்லாம் பெரிய வார்த்தைகள், அதற்கான தகுதியை நான் இன்னும் பெறவில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்களுடைய தன்னடக்கத்துக்கு நன்றி. அதே நேரம் நாம் யார் என்று மற்றவர்கள் சொல்வதுதான் அடையாளம். அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் யார் என்று நாங்கள் அறிவோம். அந்த வகையில் உங்களுடைய கருத்துக்கள் வலிமையானவை, உண்மையானவை, மக்களுக்கானவை என்ற வகையில் மக்களுக்கான அந்த ஊடக பிடியை இட்டவரையில் 2009க்கு பின்பு உறுதியாக பிடித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் ஒரு சிலரை என்று பார்க்கின்ற பொழுது அதில் உறுதியாக இருக்கின்றவர் நிச்சயமாக ஊடகவியலாளர் என்றது என்னுடைய பார்வை. சரி, இப்பொழுது நாங்கள் விடயத்துக்கு சொல்வோம். இன்றைய நாள் 1987 அக்டோபர் 21, 22ஆம் நாட்களில் நடந்த தமிழின படுகொலை அமைதிப்படை என்று வந்து ஆக்கிரமிப்படையாக உருமாறி எங்கள் மண்ணில் வந்து வேட்டையாடி அத்தனை அநீதிகளை இழைத்துச் சென்ற இந்திய படையினுடைய கொடூர படுகொலைக்கு யாழ் வைத்தியசாலையில் இருந்த வைத்தியர்கள், தாதியர்கள், பணியாளர்கள் மற்றும் நோயாளிகள் உட்பட 68 பேர் பலியான அந்த கொடிய நினைவுகளை நெஞ்சில் சுமந்து கொண்டு முதலில் அது பற்றிய உங்களுடைய உணர்வுகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் அடுத்த விடயத்துக்குள் செல்லலாம். சகோதரி, அமைதிப்படைகள் என்ற பெயரில் வந்திருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு படைகளால் எங்களுடைய தமிழீழ தேச மண்ணிலே மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் ஏராளம். அதிலே மிகவும் முக்கியமான படுகொலை சம்பவமாக யாழ் அரசினர் பொது வைத்தியசாலை மீது இந்த இந்திய ஆக்கிரமிப்பு படைகள் நடத்திய படுகொலைகள் அடையாளப்படுத்தப்படுகின்றன. அதிலே பலியான கொல்லப்பட்ட வைத்தியர்கள், தாதியர்கள், நோயாளிகள் என்று அத்தனை தரப்பினருக்கும் எங்களுடைய அஞ்சலிகளை இந்த வேளையிலே நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த விடயம் தொடர்பாக சிறிய விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். என்னுடைய தாயாரும் அந்த காலப்பகுதியிலே யாழ் அரசினர் பொது வைத்தியசாலையிலே தாதியாக பணியாற்றி இருந்தவர். இந்த படுகொலை சம்பவத்திலே அவரும் படுகொலை செய்யப்பட்டிருக்க வேண்டியவர். ஆனால் தெய்வாதீனமாக அவர் உயிரிழப்பிய வரலாறு இருக்கிறது. ஏனென்றால் அப்பொழுது அந்த காலப்பகுதியில் உங்களுக்கு தெரியும், இந்திய ஆக்கிரமிப்பு படையினுடைய படுகொலைகளால் யாழ் வைத்தியசாலைக்கு காயம்பட்டவர்கள் நிறைய பேர் வந்து போகின்ற நேரம், அப்பொழுது தாதியர்கள், வைத்தியர்கள் என்று ஓய்வொழிச்சல் இல்லாமல் 24 மணி நேரமும் தொடர்ந்து 3 நாட்கள் வீடுகளுக்கே செல்லாமல் அங்கே இருந்து பணியாற்றிய காலப்பகுதி அது. அந்த காலப்பகுதியில் 3 நாட்கள் தொடர்ச்சியாக என்னுடைய தாயார் பணியாற்றியதால் இன்னும் ஒரு தாதி ஒருவர், நீங்கள் 3 நாள் தொடர்ந்து பணியாற்றிருங்கள், நீங்கள் வீடு சென்று ஓய்வெடுத்து வாருங்கள், உங்களுடைய பணியை நான் செய்கிறேன் என்று அவர் அந்த பணியில் இருந்த பொழுது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இது எப்பொழுதுமே எங்களுடைய நெஞ்சிலே. அதாவது நான் இந்த விடயத்தை இப்பொழுதுதான் அறிகின்றேன். ஆனால் காலம் பொருத்தி வரும், அந்த காலம் மக்களை இணைத்து வரும் சில உண்மைகளை சாட்சியம் சொல்வதற்கு அவ்வாறான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த கடத்தை நான் எடுத்துக்கொள்கின்றேன். உங்களுடைய தாயார் வரலாறு எங்களை விடுவிக்கும் என்கின்ற அந்த சொற்பதத்தை நாங்கள் இப்பொழுது நம்பிக்கொண்டிருக்கோம். இன்று வரலாறு எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விடுவித்துக் கொண்டு வருகிறோம். இந்த இடத்தில் இப்பொழுது நீங்கள் முதலில் மறுத்தீர்கள் ஒரு விடயம். ஊடகவியலாளருக்கும் ஊடக பணியாளருக்கும் என்ன வேறுபாட்டை பார்க்கின்றீர்கள்? இன்று நாங்கள் சிறந்த தமிழ் தேசிய ஊடகவியலாளர்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் எங்கே நிறைவு பெறவில்லை அல்லது இன்னும் என்ன செய்ய வேண்டும்?
ஊடகம் என்று இருக்கக்கூடிய நிலையிலே ஊடகங்கள் எவ்வாறான பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு உதாரணம் சகோதரி. நான் முதலும் உங்களோட பேசும்போது சிலவளை சொல்லி இருக்கலாம். எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் நடைபெற்ற காலப்போதில் எங்களுக்கான கருத்தியலை நாங்களே உருவாக்கி அந்த கருத்தியலை மக்கள் மத்தியிலே சரியான விதத்தில் கொண்டு செல்வதற்கு நாங்களே ஊடகவியலாளர் உருவாக்கி கொண்டோம். உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், உங்களுடைய தேசத்தில் ஊடகவியலாளர்கள் பயிற்றுவிக்கப்பட்டார்கள், உருவாக்கப்பட்டார்கள். மக்களுக்கு எவ்வாறு கருத்துக்களை கொண்டு செல்வது, மக்களுடைய மனதிலே பதியும் விதமாக கொண்டு செல்வது, அதே போல் ஒரு சமூக பொறுப்புணர்வோடு ஈடுபடுவது. ஒரு பத்திரிகையாளர் என்பவன் அல்லது ஊடகவியலாளர் என்பவன் பேசுவதோ அல்லது பொது வழியிலே நடந்து கொள்வதோ அல்லது எழுதுவதோ சமூகத்தில் எந்த விதமான தாக்கங்களை உண்டாக்கும் என்கின்ற அந்த தாற்பயங்களை நிச்சயமாக புரிந்து கொண்டவர் ஒரு பத்திரிகையாளன் அல்லது ஊடகவியலாளர் இருக்க முடியும் என்று என்னுடைய சின்ன கருத்து. தேசிய விடுதலை போராட்டத்தில் எங்களுடைய கருத்தியல் மக்கள் மத்தியிலே விதைக்கப்படுவதற்கும் எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்திற்கான நியாயம் என்பது மக்கள் மத்தியிலே அஜிந்திரி வர புகுத்தப்படுவதற்கும் எங்களுடைய ஊடகவியலாளர்கள் அல்லது நாங்கள் அல்லது எங்களுடைய தேசிய போராட்டம் உருவாக்கிய ஊடகவியலாளரும் தூண்களாக நின்றிருக்கிறார் என்பது ஒரு விடயமாக நாங்கள் மறக்கக்கூடாது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய ஊடகத்துறை என்பது ஒரு பக்க சார்பாகவோ அல்லது ஒரு வியாபாரத்துறை சார்ந்ததாகவோ மாறி இருக்கிறது. ஒன்றிரண்டு ஊடகவியலாளர்கள் எங்களுடைய கருத்தியலை சொல்லக்கூடிய ஊடகவியலாளர் இருந்தாலும் காலப்போக்கிலே அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அழுத்தம் என்பது அவர்கள் தங்களுடைய பணியை செவ்வனே செய்ய முடியாத சூழ்நிலைகள் அவர்களை தள்ளிவிடுகிறது. ஆனால் புலம்பெயர் சூழலில் இருக்கக்கூடிய ஊடக பணியாளர்களான எங்களை போன்றவர்களுக்கு இங்கே ஒரு சுதந்திரம் இருக்கிறது. எதையும் பேசலாம், எதையும் சொல்லலாம், எதையும் துணிந்தபடி நாங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய விடயங்களை கொடுக்கலாம் என்ற அந்த சுதந்திரம் இருக்கிறது. அந்த பிரிவிலேஜஸை நாங்கள் பாவித்துக் கொள்கிறோம். ஆனால் தாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வெளிப்படையான சுதந்திரம் கிடையாது. இருந்தாலும் எங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சுதந்திரத்தை விட்டு எதையும் பேசலாம், எதையும் எழுதலாம், எதையும் சொல்லலாம் என்கின்ற விடயத்தை விட்டு எங்களுடைய சமூகத்திற்கு எது தேவையோ, புலம்பெயர் தேசத்திலே வாழக்கூடிய தமிழ் சமூகத்திற்கும் தாயத்திலே வாழக்கூடிய தமிழ் சமூகத்திற்கும் எதை சொல்ல வேண்டும், எது தேவையோ அதை சரியான விதத்திலே சரியான நேரத்தில் சொல்ல வேண்டிய முறையில சொல்வது என்பதுதான் இப்பொழுது எங்களுக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் சவாலான பணியாக இருக்கு. இந்த சவால்களுக்குள் தினமும் நீந்து திளைக்கிற உங்களுக்கும் இந்த சவால்கள் நிச்சயமாக புரியும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக இதில் நீங்கள் சொன்ன அந்த அழுத்தங்கள் புறச்சூழல்களால் வருவது மட்டுமல்ல, சிலர் காலச்சூழலில் தங்களையே உருமாற்றி போகின்ற ஒரு நிலையை காண்கின்றோம். காலத்தோடு அடிபட்டு போகின்ற ஒரு நிலையை காண்கின்றோம். முன்பெல்லாம் 2009 முன்பு தேசிய தலைவருடைய காலத்தில் மூச்சுக்கு 300 தடவை தேசியம் பேசியவர்கள் இப்பொழுது அது ஒரு வியாபாரமாக அல்லது அவர்கள் வேறு மக்களை மகிழ்விக்கின்றோம் என்ற பெயரில் ஒரு வியாபார வர்த்தக ஊடகங்களாக அல்லது ஊடகவியலாளர்களாக அல்லது நீங்க சொன்ன ஊடக பணியாளர்களாக மாறி வருவதை பார்க்கின்றோம். இலக்கு நோக்கிய எங்களுடைய இனத்தினுடைய விடுதலை நோக்கிய அந்த குரல் கொடுப்பை செய்ய தவறுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் ஊடகவியலாளர்கள் அல்லது ஊடக பணியாளர்கள் என்று பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு வேதனை எழுகின்றது ஒவ்வொருவருக்கும். அது மக்களுக்கும் தான், எங்களுக்கும் தான், இல்லையா? இதில் நான் பார்க்கின்றேன், இப்பொழுது தாயகத்தில் நடக்கின்ற அநீதிகளை ஊடகங்கள் எடுத்து வருவதில்லை. பலவற்றை அது அநீதியாகட்டும் செய்திகளாகட்டும் முதலில் கொண்டு வருவது பல மக்களிடமிருந்து பல இளையவர்களோ அல்லது பெரியவர்களோ தங்களுடைய ஒரு ஊடகவியலாளர்கள் போல் செயல்படுகின்றார்கள், உண்மைகளை எடுத்து வருகின்றார்கள் உடனுக்குடன். எனவே அங்கே தாயக மேனியில் ஒரு அடி விழுந்தால் அது உலகப்பரப்பங்கு இருக்கின்ற தமிழர்களுக்கு எடுத்து வருகின்றவர்கள் ஊடகவியலாளர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற இல்லை என்ற ஒரு நிலை வந்திருப்பதை பார்க்கின்றோம். இந்த இடத்தில் ஒவ்வொரு தமிழரும் அல்லது ஒவ்வொரு மக்களும் தங்களுக்கான குரல் கொடுக்கின்ற ஊடக பணியை செய்வது எவ்வளவு முக்கியத்துவம் நீங்கள் பார்க்கிறீர்கள்? இல்ல, நிச்சயமாக ஊடகவியலாளர்கள் என்ற வரையறைக்கு வருவதற்கு ஊடக பணி சார்ந்து சில வரைமுறைகள் இருக்கின்றன. அந்த வரைமுறைகளுக்கு என்று தொழிற்படக்கூடியவர்களை நாங்கள் ஊடகவியலாளர்களோ அல்லது பத்திரிகையாளர்கள் என்று சொல்லுவோம். அவரவருக்கு அந்தந்த மெத்தட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சில வரைமுறைகள் இருக்கின்றன, வகுக்கப்பட்ட வரைமுறைகள். ஆனால் இன்று நீங்கள் சொல்லுகின்ற அந்த இளைய சமுதாயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த ஊடக பணி சார்ந்தோ பத்திரிகை சார்ந்தோ அனுபவம் எதுவும் தேவையில்லாமல் என்று இருக்கிறது. அதாவது அவசியம் இல்லை என்கிற ஒரு காலச்சூழலுக்குள் நாங்கள் இருக்கின்றோம். மக்கள் நடப்பதை
அந்தந்த இடங்களிலே நடந்தவற்றை அப்படியே ஒரு காணொலியாகவோ அல்லது ஒரு வாய்மூல செய்தியாகவோ எடுத்து அவர்கள் வெளியிடுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அது களச்சூழலிலிருந்து உடனடியாக வரக்கூடிய எல்லோரையும் சென்று சேரக்கூடிய ஒரு காணொலியோ அல்லது ஒரு வாய்மூல ஒரு அறிக்கையாக கூட இருக்கலாம். ஆனால் இவற்றை எல்லாம் தொகுத்து இதன் அடிப்படையை ஆராய்ந்து இது இப்படி இருக்கிறபடியால் இது இப்படியாகும், இது இப்படி ஆனபடியால் இது இவ்வாறான பிரச்சனைகளை கொண்டு வரும் என்று ஆய்ந்து எழுதுவது என்பது பத்திரிகைத்துறை ஊடகத்துறை என்று சொல்லலாம். ஆனால் இன்று நீங்கள் சொல்வதை போல இன்று அச்சு ஊடகங்களை படிப்பவர்களுடைய தொகை அருகி வருகிற ஒரு சூழலிலே நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அந்தந்த இடங்களிலே இருந்து ஸ்பாட் நியூஸ் ஸ்பாட்டா வரும் ஹொட்டா வரும் சரிதான். அப்ப இந்த ஸ்பாட்ல இருந்து ஹொட்டா வர நியூஸ் தான் இன்று எல்லா இடங்களிலும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனாலும் எங்கள் தமிழிலே ஒரு சொல்லாடல் இருக்கிறது, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அறிவதே மெய் என்று இருக்கிறது. ஆனால் வரக்கூடிய காணொலிகளிலே ஒரு 80% உண்மையாக இருக்கிற போதிலும் ஒரு 20% அதன் பின்னணியை நாங்கள் ஆராய்ந்து அவற்றை மக்களுக்கு வழங்க வேண்டிய மிக பாரிய பொறுப்பிலே நீங்களும் நாங்களும் இந்த இடத்தில் வரும் செய்தியை எடுத்து வருவது மட்டும் ஒரு ஊடக பணி அல்ல. அதன் பின்னால் இருக்கின்ற உண்மைகளை ஆராய வேண்டும், ஆய்ந்து அறிந்து எடுக்க வேண்டும். இது வெறுமனே எடுத்து வருகின்றவர்களுடைய பணி மட்டுமல்ல, வாசிப்பு அல்லது நுகர்வோர்களுடைய பணியாகவும் இருக்கின்றது என்பது முற்றிலுமான உண்மையினர் மக்கள் தெளிவடைய வேண்டும். ஒரு அரசியல்மயப்பட்ட இனப்படுகொலைக்கு உள்ளான இனம், பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு எழுகின்ற இனம் இந்த தகைநிலைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். ஆனாலும் அண்மை காலங்களில் பார்த்தீர்கள் என்றால் அரசியலாகட்டும் ஒரு முலாம் பூசப்பட்ட மாயமான்களைத்தான் மக்கள் ஒரு சாரார் இப்பொழுது 8 அரசுக்கான 8 பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டதாக இருக்கட்டும், அதன் பின்னால் வந்த அனுர அலையாக இருக்கட்டும், இப்பொழுது இருக்கின்ற வைத்தியர் அலை வரை இந்த ஒரு மாயமான் பின்னால் அலைகின்ற மக்களை ஒரு சாராராக பார்க்கின்றோம். இது எங்கு கொண்டு போய் விடும்? ஏனென்றால் இப்பொழுது பார்த்தீர்கள் ஒரு தையிட்டி போராட்டமோ அல்லது ஒரு விடயத்தை ஒரு மக்களுக்கான போராட்டம் நடக்கின்ற செய்திகளோ அல்லது அது குறித்த இணைய செய்திகள் வருகின்ற வீச்சை விட சாதாரணமாக நான் குடிக்கிறேன், சாப்பிடுகிறேன், நான் சுவிஸில் இருக்கின்றேன் என்று சொல்லி வாருங்கள் சண்டைக்கு என்று சொல்கின்ற பதிவுகள் பல மக்கள் வீச்செல்லைகளை எட்டுகின்றன. எனவே நுகர்வோர்கள் பார்வையில் தவறா அல்லது அல்பமான விடயங்களுக்கு எங்களுடைய நுகர்திறன் மட்டும் மலினப்படுத்தப்பட்டு விட்டதா? என்ன நிலை? இந்த கேள்விக்கு சற்று நேரம் எடுத்து நான் பதில் சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். அதற்கான அனுமதி கிடைக்கும் தொடர்கின்றேன். ஒரு காலகட்டத்தில் உதாரணமாக எங்களுக்கு நினைவிருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் 77ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலை நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம். அன்று தமிழர் தேசம் தமிழர் விடுதலை கூட்டணி என்கின்ற அந்த பெயரோடு போட்டி போட்டது. அன்று தேர்தலிலே போட்டியிட்டு நாடாளுமன்றம் சென்ற அத்தனை உறுப்பினர்களும் சட்ட புலமை கொண்டவர்களாக இருந்தார்கள். நாங்கள் பேச்சு வழக்கில் அப்புகாத்து என்று சொல்ற மாதிரி சட்டவாளர்களாக இருந்தார்கள். இலங்கையினுடைய அடிப்படை சட்டத்திலே கற்று தெளிவு பெற்றவர்களாக இருந்தார்கள். அது ஒரு காலப்பகுதி சோதரி. அந்த காலப்பகுதியில் உங்களுடைய ஒரு நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு நாட்டு மக்களை நீங்கள் பிரதிநிதிப்படுத்துகின்ற நிலையிலே அந்த நாட்டினுடைய அடிப்படை சட்டம், நாட்டினுடைய நடைமுறை போன்ற விடயங்களில் உங்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும். இருந்தால் தான் நீங்கள் மக்களுடைய பிரதிநிதியாக இருக்க முடியும் என்று ஒரு வரைமுறை இருந்தது. ஆனால் காலப்போக்கில் இவையெல்லாம் மாறி 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 யார் வேண்டுமானாலும் மக்களுடைய பிரதிநிதி ஆகலாம் என்கின்ற சூழ்நிலைக்கு நாங்கள் இன்று வந்து பின்கதவாலும் பெறலாம். நியமனம் என்கின்ற பெயரில் பின்கதவாலும் நாங்கள் வரலாம். மக்களுடைய ஆணை இல்லாமல், மக்களுடைய தெளிவான தெரிவுக்கு உட்படாமல் நாங்கள் கட்சியினுடைய செல்வாக்கிலே பின்கதவால் வந்து நாங்கள் இந்தியாகலாம் என்கின்ற வரைமுறையெல்லாம் இருக்கிறது. இது சட்டத்திலே அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதுல எங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம். அதுக்குள் நாங்கள் ஆழமாக இப்பொழுது செல்ல வேண்டியதில்லை. ஆனால் இன்றைய கால சூழல் எப்படி இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் யாரும் மக்கள் செல்வாக்கு இருந்தால் வரலாம் என்கின்ற ஒரு சூழல். இந்த மக்கள் செல்வாக்கு எப்படி வருகிறது என்று பார்த்தால் நீங்கள் இந்த குறிப்பிட்டு சொன்ன அந்த யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பார்க்கின்ற பொழுது இப்பொழுது நீங்கள் கடந்த தேர்தலை வைத்து பார்க்கின்ற பொழுது அனுர அலை என்பது ஒரு தமிழ் கட்சிகளுக்கு, பாரம்பரிய தமிழ் கட்சிகளுக்கு ஒரு சேதாரத்தை கொடுத்தது நாங்களும் மறக்கவில்லை, அவர்களும் மறக்கவில்லை. எல்லோருமே அதை நாங்கள் அறிவுரணமாக ஒத்துக்கொண்டிருக்கிறோம். அதற்குள் நீங்கள் குறிப்பிட்ட அந்த பிரத்யேக நாடாளுமன்ற உறுப்பினருடைய நடவடிக்கைகளும் அவர் சமூகத்திலே கிளப்பிவிட்ட சில நம்பிக்கை தரக்கூடிய பேச்சுக்கள், நம்பிக்கை தரக்கூடிய விதமாக, அதாவது ஏதோ ஒரு விடயத்திலே வந்து ஏதோ ஒரு கொழுகம்பை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய கொடி மாதிரி இருந்த மக்களுக்கு அவர் இது படர்வதற்கான ஒரு கொழுகம்பு போல் தன்னுடைய
தன்னுடைய விடயங்களை நடவடிக்கைகளை மாற்றிக் கொண்டதால் அவர் மீது வந்திருக்கக்கூடிய ஒரு கவர்ச்சியின் காரணமாக, கவர்ச்சி என்றால் நான் அதை சொல்ல வேண்டும், அதுக்கு வேறு அர்த்தம் எனக்கு தெரியாது. கவர்ச்சி என்பது அவர் தன்னை நோக்கி எல்லோரையும் திருப்பி விட்டார், அதிலே அவர் வெற்றி கண்டார், அதை நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கு ஏற்றது போல் என்று நடக்கிறாரா என்பது வேறு விடயம், அது விமர்சனத்துக்குரிய விடயம். ஆனால் அந்த நேரத்திலே அந்த குறிப்பிட்ட அந்த இடத்தில் இந்த சாவகச்சேரி பகுதியிலே இடம்பெற்ற பிரச்சனைகள் சிலவற்றை அவர் மக்கள் கவரப்படக்கூடிய விதத்திலே பேசியதால் மக்கள் அவர் பக்கம் திரும்பினார்கள் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். இங்கே பாரம்பரிய தமிழ் தேசிய கட்சிகள் எதற்கு 2009 இருந்து இப்பொழுது 16 வருடங்கள் கடக்கிற நிலையிலும் எங்களுக்கான நீதி பரிகாரமோ அல்லது எங்களுக்கான ஏதோ ஒரு ஆக குறைந்த அடிப்படை விதத்தையோ சாதிக்க முடியாமல் எங்களுடைய பாரம்பரிய தமிழ் கட்சிகள் இருக்கின்றன. அதற்கான காரணம் என்ன என்கின்ற விடயம் இருக்கிறது. அதை சுருக்கமாக நாங்கள் சொல்ல போனால், தமிழ் மக்களுடைய பெரும்பான்மை ஆதரவை பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதையும் செய்யவில்லை என்கின்ற விடயம் இருக்கிறது. ஆனால் அப்படியானால் சைக்கிள் கட்சி ஏன் செய்யவில்லை என்று கேட்கலாம். சைக்கிள் கட்சியில 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களால் இருந்தார். அதைவிட அதிகமான தமிழ் மக்களுடைய பெரும்பான்மை ஆதரவை பெற்ற பிரதிநிதிகள் கூட்டமைப்பில் இருந்தார். இப்பொழுது சைக்கிள் கட்சி சர்வதேச சமூகத்திலே தமிழர்களுக்கான ஏதாவது ஒரு காத்திரமான வேலையை நகர்த்துவதற்காக போய் அவர்களோடு பேசுகின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், உங்கள் பக்கம் 2 என்று மாற்றான் இருக்கிறேன். ஆனால் கூட்டமைப்பு தான் தமிழ் மக்களுடைய அதிபெரும்பான்மை ஆதரவை வைத்திருக்கிறார். உங்களிடம் பேசுவது எங்களுக்கு உசிதமானது அல்ல, நாங்கள் அவர்களோடு தான் பேச வேண்டும் என்று சொல்லுவோம். அதனால் 2 எம்பிக்களை வச்சிருக்கக்கூடிய சைக்கிள் கட்சிக்கு கூட இதுல எதையும் சாதிக்க முடியவில்லை, கூட்டமைப்பாலும் எதையும் சாதிக்க முடியவில்லை. இந்த வெறுப்பு என்பதும் வெறுப்பும் இயலாமையும் ஆற்றாமையும் மக்களை ஏதோ ஒரு ஆற்றாமைகள் கொண்டு தள்ளி இருந்த நேரத்தில் இந்த அனுரலை ஒன்று வந்தது. தென்னிலங்கையிலே பாரம்பரிய கட்சிகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி 2மே வேண்டாம் என்ற ஒரு நிலையில மக்கள் இருந்த பொழுது புது மாற்றாக வந்திருக்கக்கூடிய பொது உடைமை கொள்கையை அடிப்படை கொள்கையாக ஆரம்பத்தில் கொண்டிருந்த இந்த ஜேவிபி கட்சியினுடைய இன்னொரு முகமாக என்பிபி வந்தது. அவர்களும் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். பயங்கரவாத திட்டத்தை நீக்குவோம், காணிகளை விடுவிப்போம், ராணுவத்தை விலக்குவோம், அதே போல அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என்று சொல்லி வந்தார்கள். சரி, 2 தென்னிலங்கை கட்சிகளும் செய்யாத விஷயத்தை இவர் செய்வார் என்ற நம்பிக்கையிலே மக்கள் அவர்களுக்கு அலையாக வாக்களித்தார்கள், வெற்றி வரவைத்தார்கள் என்று இலங்கையிலே தனிப்பெரும்பான்மை பெற்ற ஒரு அரசாங்கமாக என்று இருக்கிறது. ஆனால் அவர்கள் வந்து கொடுத்த வாக்குறுதிகளை எதையாவது நிறைவேற்றினார்களா என்றால் இல்லை. காணிகளை விடுவிக்கவில்லை. ஒரு பலாலி வீதியில ஒரு சிறிய துண்டு பாதையை மட்டும் விடுவித்தார்கள். அந்த பாதையால் சொல்வது யாரும் வாகனத்தை நிறுத்தி இறங்கக்கூடாது என்கின்ற ஒரு கட்டுப்பாட்டோடு அந்த பாதை ஒரு கொஞ்சம் தூரம் 400 மீட்டரோ 500 மீட்டரோ திறக்கப்பட்டிருக்கிறது. இதை விட திறக்காமலே வைத்திருக்கலாம், அது வேறு விடயம். காணிகள் விடுவிக்கப்படவில்லை. வவுனியாவில வைத்து ஜேவிபியினுடைய அமைச்சர் சொல்லுகின்றார், அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முடியாது என்று. பயங்கரவாத தடை சட்டம் போன செப்டம்பர் மாதம் 31ஆம் நாளோடு காலாவதியாக இருக்க வேண்டும், அதை இன்னும் காலாவதி ஆகாமல் செய்யவில்லை. அப்ப இப்படி அவர்கள் கொடுத்த வாக்குறுதல் எதுவுமே என்றும் நிறைவேற்றப்படவில்லை. அதெல்லாம் வேறு விடயமாக இந்த விடயங்களுக்குள் மக்கள் ஒரு வெறுப்பில் இருந்த நேரம் ஜேவிபியும் நீங்கள் சொல்லுகின்ற அந்த யாழ் மாவட்ட எம்பியும் மக்களை கவர்ற விதமாக பேசினால் மக்கள் அவர்களுக்கு ஒரு ஆதரவை கொடுத்தார். ஆனால் அதே ஆதரவு நிலையை தான் நின்று இருக்கின்றார்களா என்பது எனக்கு அப்படி ஒரு மக்கள் உண்மையை தெரிந்திருப்பார்கள். அதாவது தங்களுடைய தவறை மக்கள் படிப்படியாக உணரக்கூடிய விதமாக அவர்களே நடந்து கொள்ளும். ஆனால் இன்னொரு விடயத்தை பார்த்தீர்கள் என்றால், இப்பொழுது இந்த சில விடயங்கள் கண் துடைப்பாக நடப்பதை பார்க்கலாம். அதாவது சர்வதேச விசாரணை நோக்கி தமிழர்களுடைய போராட்டம், தமிழுடைய நீதி கோரல் போய்கொண்டிருக்கின்ற நேரத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தோடும் என்ற விடயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அதே காலகட்டத்தில் உள்ளக விசாரணைக்கு தமிழர்களுடைய பிரதிநிதிகள் தாங்கிய கட்சியின் செயலாளர்கள் உட்பட பேசுகின்ற விடயங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம். அடுத்து அனுர அரசனுடைய சில வித்தை விளையாட்டுகள், அது அவர்களுடைய அனுசரணையோடு சில நாடகங்கள் நடக்கின்றன. இப்பொழுது நல்ல விடயமாக இருந்தாலும், வெளிக்கடையில் குட்டிமணி உட்பட 53 பேர் படுகொலை செய்யப்பட்ட 42 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிவந்த அந்த சிங்கள எழுத்தாளருடைய நூல் என்பது நல்ல விடயம். ஆனால் அது நந்தன வீரனுடைய அந்த நூல் வெளியீடு சொல்கின்ற விடயம் என்னவென்றால், அனுராவுடைய காலத்தில் இத்தகைய உண்மைகள் கொண்டு வரக்கூடிய சூழல் நிலவுகின்றன என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்கின்றன. இப்பொழுது இன்னொரு விடயத்தை பார்த்தீர்கள் என்றால், இந்த அதாவது இன்றைய நாளில் செய்தியாக வந்திருக்கின்ற விடயம், இந்த இசைப்பிரியா படுகொலை செய்யப்பட்ட விடயத்தில் முன்னாள் ராணுவ புலனாய்வு படிப்பாளர் கபில
எந்தவிதான குழுவுக்கு தொடர்பு இருக்கின்றது என்று சொல்லி சரத் பொன்சேகா சொல்லியிருக்கின்றபடியும் அதோடு இதை அண்மையில் கஜேந்திரகுமார் அவர்கள் சொன்னார், சர்வதேச குற்றவியல் விசாரணையில் நீங்கள் இவற்றை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று. அவர் இன்றைய செய்தியில் சொல்கின்றார், சர்வதேசத்தில் இருந்தும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதால் சர்வதேச கண்காணிப்பாளர்களின் கீழ் விசாரணைகளை முன்னெடுக்க முடியும் என்று சொல்லியிருக்கின்றார். இப்ப என்ன சொல்கின்றோம் என்றால், அனுராவுடைய காலத்தில் எல்லாம் நல்லது நடக்கின்றது என்ற ஒரு பார்வையை தமிழ் மக்கள் ஒரு சாரார் இவற்றை வைத்து நிறுவ முயல்வதை பார்க்கின்றோம். எனவே இது இன்னும் ஆபத்தான ஒரு விடயம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் அல்லவா? நிச்சயமாக எங்களுடைய 22 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாறு சௌகரி எங்களுக்கு கற்றுத் தந்திருப்பது இலங்கைக்குள் எங்களுக்கான தீர்வு இல்லை என்பதை எங்களுக்கு கையெழுந்திருப்பதை கற்றுத் தந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே SLP கட்சியாக இருந்தாலும் UNP கட்சியாக இருந்தாலும் NDP JVP ஆக இருந்தாலும் தமிழர்கள் விரும்பக்கூடிய அடிப்படை தீர்வை கூட கொடுக்க முடியாது என்ற விடயம் இருக்கிறது. கடந்த காலங்களிலே 13வது சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட அதை கூட வேண்டாம் என்று இணைந்த வடக்கு கிழக்கு பிரித்ததிலும் முன்னின்றது JVP. இப்படி நிறைய ஆதாரங்களை நாங்கள் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆக NDP அரசாங்கத்தால் கூட எங்களுக்கான நாங்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஆக குறைந்த தீர்வு கூட தர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு சிறிதளவும் இல்லை. இருந்தாலும் நீங்க சொல்கின்ற விடயத்தோடு நாங்கள் பொருத்தி பார்க்கின்ற பொழுது இன்று JVP கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற செல்வாக்கை விட உள்ளூராட்சி சபை தேர்தலில் அவருடைய செல்வாக்கு குறைந்து விட்டது என்பது உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு காட்டியிருக்கிறது. ஆக தங்களுடைய இருப்பை தக்க வைக்க வேண்டிய ஒரு கடப்பாடு அல்லது ஒரு அவசியம் NPP கட்சிக்கு ஏற்பட்டிருப்பதை நாங்கள் மறக்க முடியாது. அதன் நீட்சியாகத்தான் சரத் பொன்சேகாவுடைய இந்த அடுத்தடுத்த வாக்கு மூலங்கள் வெளிக்கொண்டு வரப்படுகின்றன இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து விளக்கமறையிலே வைத்திருந்தார்கள். அதுவும் அவர் மீது சாட்டப்பட்ட மிக பெரும் குற்றமான மத்திய வங்கி ஊழல் 200 கோடிக்கு மேற்பட்ட மத்திய வங்கி ஊழலிலே அவர் குற்றம் சாட்டப்படவில்லை. வெறும் ஜுஜுபி விடயமான இங்கிலாந்துக்கு அவருடைய மனைவியையும் உதவியாளர் அழைத்துச் செல்கின்ற விடயத்திலேதான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். வாழ்நாள் முழுவதும் ரணில் மனப்புழுங்கலிலேயே இருக்கக்கூடிய ஒரு விதமாக அவர் மீது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இனி ரணில் விக்ரமசிங்க ஒரு மேட்டுக்குடியை சேர்ந்தவர் என்று அடையாளப்படுத்தப்படுகின்றவர். மேற்குலகத்தோடு மிகுந்த நெருக்கமாக செயல்படுவர். மேற்குலகத்தின் செல்லப்பிள்ளை என்று அறியப்படுவர். இனி மேற்குலகத்தின் எந்த ஒரு மிகப்பெரிய பதவிக்கும் அவரை பரிந்துரை செய்ய முடியாது என்கின்ற சூழ்நிலையிலே NPP அரசு அவரை வைத்திருக்கிறது. நாளை ஒரு கதைக்கு நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்தால், ஐக்கிய நாடு சபையுடைய பொதுச் செயலாளராக கூட ரணில் விக்ரமசிங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு. இப்படி ஒவ்வொரு விடயத்திலும் கடந்த கால ஆட்சியாளர்களை மட்டம் தட்டி வைக்க வேண்டிய ஒரு தேவை NPP கட்சிக்கு இருக்கிறது. அதன் அடுத்த நகர்வு மஹிந்த குடும்பத்தை, ராஜபக்ச குடும்பத்தை நோக்கி நகர்வதாக எங்களுக்கு அதை பார்க்கிற செய்திகள் எங்களுக்கு சுட்டுகின்றன. இந்த கோட்டில் தான் சரத் பொன்சேகாவை வைத்து இறுதி நேர இனவழிப்பு நடவடிக்கைகளை நடைபெற்ற விடயங்களை ஒவ்வொன்றாக சொல்ல வைக்கின்றார். அவர் சொன்னால் அது நம்பிக்கையான விடயமாக நிச்சயமாக அவர் ராணுவ தளபதியாக இருந்தார். அதனால் அவரை வைத்து சில விடயங்களை சொல்ல வைக்கின்றார்கள். இது ராஜபக்ச குடும்பத்துக்கு பிரேக்கப் போடுகின்ற விடயமாக இருந்தாலும் இதை நாங்கள் ஒரு ஆதாரமாக கூட எடுத்துக்கொள்ள முடியும். திரு கஜேந்திரகுமார் சொல்வதிலும் 100% உண்மை இருக்கிறது. அவரே அந்த நேரத்தில் ராணுவ தளபதியாக இருந்தவர் வாய்மொழி மூலமாக பகிரங்கமாக சில விடயங்கள் சொல்ல, இதை ஒரு பதிவாக நாங்கள் வைத்து சர்வதேச குற்ற நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்த முடியுமா என்கின்ற விடயத்தை அந்த சட்ட வல்லுநர்கள் தான் ஆராய்ந்து சொல்ல வேண்டும். இந்த இடத்தில் இப்பொழுது அண்மையில் இந்த தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்ட பொழுது எல்லாரும் இணைந்தார்கள் என்று மகிழ்ச்சி அடைந்தோம். எல்லோரும் கூட்டாக சேர்கிறார்கள், தமிழ் மக்கள் ஒன்றிணைகிறார்கள் என்று. ஆனால் இந்த ஏகராஜ்யவை எதிர்க்க வேண்டும் என்ற அடிப்படை ஒரு விடயத்தை ஏற்றுக்கொண்டுதான் எல்லோரும் இணைந்தார்கள் என்று திரு கஜேந்திரகுமார் அவர்களால் சொல்லப்பட்டது. அந்த நம்பிக்கையோடு தான் நாங்களும் காத்திருந்தோம். ஆனால் அண்மையில் அதில் இருக்கின்ற சிலர் அல்லது சில கட்சிகளோ அல்லது சிலர் இந்த 13ஆம் திருத்தத்தை ஏற்றுக்கொண்ட வகையில் அவர்களுடைய நகர்வுகள் அந்நிய சக்திகளுக்கு அடிபணியும் வகையில் நகர்வதாக இருக்கின்றதே, அதை எப்படி பார்க்கிறீர்கள்? அதை எவ்வாறு இது எங்கே போய் முடியும்? இல்ல, நிச்சயமாக நீங்கள் சொல்லுகின்ற தரப்புகள் எப்பொழுதுமே இந்தியாவுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய தரப்புகள் என்பதை கடந்த காலத்தில் அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் அடையாளப்படுத்தி வந்தது. 13 தான் எங்களுக்கான தீர்வு என்று நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லக்கூடிய தரப்புகள் அவர்கள் கடந்த காலத்தில் கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தில் அதிலிருந்து அவர்கள் ஒருபடி விலகிச் செல்வதாகத்தான் இருந்தது பேரவையில். நிச்சயமாக அந்த இரண்டு தரப்புகளுக்கும், அதாவது தனித்தனி கட்சிகள் அல்ல, தமிழ் தேசிய பேரவைக்கும்
அவர்களுக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே செய்யப்பட்ட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்திலே குறிப்பிடப்படுகிறது 11வது திருத்த சட்டம் அல்லது மாகாண சபை முறைமை எங்களுக்கான இறுதியான முடிவல்ல, அதை நாங்கள் பரிசீலிக்க முடியாது என்கிற விடயம் இருக்கிறது. ஆனால் இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னென்று சொல்லி சொன்னால், திரு கஜேந்திரகுமார் அவர்கள் இந்த ஒன்றிணைவுக்கு மிக முக்கியமாக நின்று செயற்பட்டவர். அவர் தனியே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டுமல்ல, தமிழரசு கட்சியை அணுகியிருக்கின்றார், ஏனைய தரப்புகளையும் அணுகியிருக்கின்றார். ஆனால் அவர்கள் இணைந்து செயற்பட தயாரில்லை என்கின்ற விடயம். ஆனால் இவர்கள் இணைந்து செயற்பட என்று வந்தார்கள். அவர்களுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது, இவர்களுக்கு கேட்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது என்றால், திரு கஜேந்திரகுமார் அவர்கள் சொன்னதின்படி நாடாளுமன்ற தேர்தல் தமிழர் தரப்புக்கு ஒரு பாடத்தை படிப்பித்திருக்கிறது. எல்லோரும் ஒரு அணியின் கீழ் வர வேண்டும் என்கின்ற விடயம் இருக்கிறது. அதை விடவு மிக முக்கியமான விடயம், 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசு காலத்திலே திரு சுமந்திரன் அவர்கள் மைத்திரி அரசோடு இணைந்து உருவாக்கி ஒற்றையாட்சி அரசியலமைப்பை அடிப்படையாக வைத்து புதிய அரசியலமைப்பை தாங்கள் கொண்டு வரப் போகிறோம் என்று NPP அரசு சொல்லி இருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களும் அதை சொல்லி இருக்கின்றது. ஆக இந்த பெறக்கூடிய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தமிழர் தேசமாக 1-2 மக்கள் எதிர்க்க வேண்டும். அந்த எதிர்ப்புக்கு நாங்கள் எல்லோரும் ஒரு குடைக்கு கீழ் வர வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் இந்த ஏனைய தரப்புகளோடும் திரு கஜேந்திரகுமார் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார். இவர்களுடைய நிலைப்பாடு தெரிந்துதான் அதை அவர் செய்தார். அவருக்கு இருக்கக்கூடிய அவசர வேலை என்னவென்றால் இந்த ஒற்றையாட்சி வரைவை எதிர்க்க வேண்டும். அது நாடாளுமன்றத்திலே பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட்டாலும் பொதுஜன வாக்கெடுப்புக்கு வருகின்ற பொழுது வடக்கு கிழக்கிலே வாழ்கிற தமிழர் தேசத்திலே வாழக்கூடிய மக்கள் அதை எதிர்த்தார்கள் என்ற பதிவு இருக்க வேண்டும். கடந்த காலங்களில் அரசியலமைப்புகள் தமிழர்களுடைய ஆதரவு இல்லாமல் ஒருதலை பட்சமாக நிறைவேற்றப்பட்டது. ஆக இனி வரக்கூடிய அரசியலமைப்பு ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு எங்களுடைய தமிழ் தரப்பிலிருந்து ஆதரவு வந்திருக்கிறது என்ற பதிவு இருக்கக்கூடாதுதான் இங்கே முக்கியம். நாங்கள் அதை தமிழ் தரப்போடு ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டால் தமிழர் தரப்பும் வரலாற்றில் என்றும் இல்லாத விதமாக ஒரு அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்வதாக வாக்களித்திருக்கின்றார்கள். அதனால் ஒற்றையாட்சி அமைப்பு. இனி நீங்கள் தமிழர் தேசம் வடக்கு கிழக்கு தமிழருடைய தாயகம் தனிநாடு தனித்தேசம் என்று பேச முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிடும். சர்வதேச மட்டத்திலே கூட நாங்கள் அதை கொண்டு பேச முடியாது. அப்புறம் அந்த பொறிக்குள் நாங்கள் சிக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் யாராக இருந்தாலும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும். அந்த அடிப்படையிலே மட்டும்தான் திரு கஜேந்திரகுமார் அந்த இணைவை செய்கிறார். ஆனால் அவர்கள் இணைய கொள்ள வந்தவர்கள் தாங்கள் ஒப்பந்தத்துக்கு மாறாக செயற்படும் என்பதை மீண்டும் ஒரு முறை நிலைநாட்டியிருப்பதை பார்த்தா நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளும் மக்களுடைய தீர்ப்பு. இப்போது இது எங்கே போய் முடியும்? இது அவர்கள் 13க்கு ஆதரவானவர்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயம். 13 தொடர்பான ஒரு விடயம் வரும்பொழுது அவர்களோடு போய் முன்னுக்கு நிற்பார்கள், தாய்மொழி பற்றி பேச வேண்டும். அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். இல்லை என்று அவர்கள் இப்பொழுதும் கூட்டணியில் இருந்திருந்தால் கூட அவர்கள் ஒரு நேரம் பெறுகின்ற பொழுது அதைத்தான் செய்வார்கள். 13க்கு ஆதரவு கை வத்தி விட்டு பேசாமல் இருப்பார்கள். அது தமிழர் தரப்புக்கு ஒரு ஆபத்தான விடயமாகத்தான் முடியுது. நாங்கள் கூட இருந்து கால் அறுப்பதை விட நான் இன்னார் வழிகாட்டி போட்டு வெளியே போவது மேலவாசம். இருக்கிறவர்கள் சரியாக செயற்படுவர்கள் தங்களுடைய மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் மக்களுக்கு எதை செய்ய வேண்டும் இறுதி மூச்சுள்ளவரை அதை செய்வதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கு. அதற்கு பிற்பாடு இந்த நல்ல விடயங்களை அறிவதும் அறியாமல் போய் பொறிக்குள் சிக்குவதும் என்பது எங்களுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை சார்ந்ததுதான் சொல்லுவது. இந்த விடயம் குறித்து மக்களுக்கு எவ்வளவு தூரம் தெளிவிருக்கிறது நினைக்கிறீர்கள்? அதே போல் புலத்தில் இருக்கின்ற மக்களுக்கு எவ்வளவு தூரம் இது பற்றிய பார்வை அல்லது விழிப்பு இருக்கின்றது? நான் நினைக்கின்றேன் சகோதரி, தாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தேர்தல் ஒன்று வருகின்ற போது தெளிவோடு இருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அதிலும் இப்பொழுது அந்த ஏக்கராட்சிய ஏக்கிய ரஜய என்று அந்த சிங்கள சொல்லாடல்களிலே ஒரு சிறு குழப்பம் இருப்பதை நான் அவதானிக்கின்றேன். கடந்த காலத்திலே ஏக்கிய ராஜ்யம் என்று அந்த ஒற்றையாட்சி வரையில குறிப்பிடப்பட்டிருந்தா இப்பொழுது அது ஏக்கிய ரஜய என்று சொல்லி மாற்றப்பட்டிருப்பதாக திரு சுமந்திரன் சொல்லுவார். ரஜய என்பதற்கு பதில் ஒரு ஒற்றையாட்சி அல்ல என்று அவர் புது வியாக்கியானம் முன் புது வியாக்கியானம் கொடுக்க. அதனால் தமிழர்கள் பயப்படுத்தவில்லை, அது ஒற்றையாட்சி அல்ல என்று அவர் அடுத்து சொல்வார். ஆனால் திரு கஜேந்திரகுமார் சொல்லுகின்றபடியும் வித்தியாசமா இருக்குது. அவர் என்ன சொல்லுகின்றார், ஏக்கிய ராஜ்யமாக இருந்தால் என்ன, நீங்கள் அதற்கு ஆங்கில சொற்பதம் தமிழ் சொற்பதம் என்ன விளக்கம் நீங்க கொடுத்தாலும் இலங்கையினுடைய சட்டப்படி உயர் நீதிமன்றம் சிங்களத்தில் இருக்கக்கூடிய சொல்லைத்தான் அனுமதிக்கும். அது ஏக்கிய ராஜ்யம் என்று இருந்தாலும் ஏக்கிய ராஜ்யம் என்று இருந்தாலும் அது வேறு விடயம். ஆனால் அதுக்கு நீங்கள் ஆங்கிலத்திலே வேறு விதமான சொற்பதங்களை கொடுத்தாலும் உயர் நீதிமன்றம் ஏக்கிய ராஜ்யத்தை தான் எடுக்கும்.
அப்ப இங்கே ஐக்கிய ராஜ்யவா இந்த ராஜ்யம் என்றால் என்ன, ராஜ்யம் என்றால் என்ற விளக்கம் பெரும்பாலான தமிழ் மக்களுக்கு இல்லை. அதற்குரிய விளக்கத்தை கொடுக்க வேண்டியது எங்களுடைய அரசியலாளர்கள். ராஜேந்திரகுமார் கடந்த காலங்களில் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது சமீபத்திலே திரு சுமந்திரன் வேறு விதமான விளக்கத்தை கொடுக்கிறார். ஐக்கிய ராஜ்யம் இருந்தது ரஜை என்று மாற்றப்பட்டிருக்கிறது. ரஜை என்பது ஒற்றை ஆட்சி அல்ல, அதற்கு வேறு அர்த்தம் என்ற புது வியாக்கியானத்தை கொடுக்கின்றார். அப்ப இந்த விடயங்கள் மக்களுக்கு ஒரு தெளிவில்லாத தன்மை, ஒரு குழப்ப நிலை, இதுதான் புலம்பெயர் தேசங்களிலும் இருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பு வருகின்ற பொழுது திரு ராஜேந்திரகுமார் அவர்கள் நேரடியாக கேட்கலாம். அதை நீங்களும் முயற்சிக்கலாம், நாங்கள் முயற்சிக்கலாம். இது பற்றிய விளக்கங்கள் அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதே நேரம் இன்னொரு விடயம், இப்பொழுது புலம்பெயர்ந்த மக்கள் அடுத்து இப்ப இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தோம், ஐநாவில் எங்களுடைய விடயங்களை முடக்கிவிட்டது என்றெல்லாம் இன்று ஐநாவுடைய தீர்மானம் முன்னை விட பலவீனமாக இருக்கின்ற வகையில் வெளிவந்திருக்கின்ற ஒரு நிலையில் இன்னும் நாங்கள் இந்த ஐநாவுக்குள் முடங்கி கிடக்கப் போகிறோமா? அது ஒரு புறம் போராடி கொண்டு இன்னொரு பக்கத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்று திரு கஜேந்திரகுமார் அவர்கள் அழைப்பு விடுக்கின்றது போல தமிழ் மக்கள் ஒருங்கிணைந்து ஒருமுகமாக சிந்திக்க தவறுகிறார்களா, அல்லது இதுக்கு வேறு எது மாற்று வழி உண்டென்று அவர்கள் நினைக்கிறார்களா, அல்லது இது பற்றிய பார்வை எவ்வளவு தூரம் மக்களுக்கு இருக்க வேண்டும்? நான் நினைக்கிறேன் சௌரி, மக்கள் இந்த டிக்டாக் வலைத்தளங்களுக்கும் யூடியூப் வலைத்தளங்களுக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எங்களுடைய அரசியலாளர்கள் தாயத்திலிருந்து என்ன சொல்லுகின்றார்கள் என்பதை அவதானிப்பதற்கு செலவிட வேண்டும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது. உண்மை. டிக்டாக்ல ஒரு நாளைக்கு நாங்கள் எத்தனையோ விடயங்கள் வருகின்றன, அத்தனைக்கும் நாங்கள் நேரம் ஒதுக்கி பார்க்கின்றோம். தாயத்திலிருந்து வரக்கூடிய இவ்வாறான பத்திரிகையாளர் மாநாடுகளோ சந்திப்புகளோ அல்ல அவர்களுடைய காணொலிகளையோ நாங்கள் பார்ப்பதற்கு இத்தனை பேர் இத்தனை நேரம் செலவிடுகிறோம் என்பது கேள்விக்குறி. இந்த விடயத்தை செய்தாலே கூட புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தெளிவு வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. இப்ப நீங்கள் சொல்வதை போல ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைகள் எங்களுடைய விடயத்தை வைத்திருப்பது என்பது இலங்கை அரசுக்கு தான் அது சாதகம். நான் ஒரு விடயத்தை சொல்லுவேன், வரலாற்றிலே வேறு எங்காவது நடந்திருக்குமா என்பது எனக்கு சந்தேகம். வரலாற்றிலே ஒரு இனத்தை அழித்த அதே அரசு தன் மீது சுமத்தப்படுகின்ற அந்த இனவெழுப்பு குற்றச்சாட்டை தானே விசாரிக்கிறேன் என்பதற்கு இணை அனுசரணை வழங்கிய வரலாற்றை கேள்விப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடு மனித உரிமை பேரவையிலே சில காலங்களுக்கு முன் இலங்கை அரசே அதற்கு அனுசரணை வழங்குகின்றது. அப்படியானால் தனக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்க போயிட்டு தனக்கு அது ஒரு பாதுகாப்பான விடயமாக இருக்க போவதால் இலங்கை அரசு அதற்கு அனுசரணை வழங்குகிறது. இதை இப்படியான விடயங்கள், இப்படியான குறைபாடுகள், அதாவது ஐக்கிய நாடு மனித உரிமை பேரவை சுதந்திரமான அமைப்பு அல்ல என்கின்ற விடயம் படிப்படியாக ஒவ்வொரு விடயத்திலும் நிர்ணயிக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. ஒவ்வொரு இடங்களிலும் இருந்து வரக்கூடிய அழுத்தங்களுக்கு அடிபணிந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை விடயங்களை செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்பது நிரூபிக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. இந்த விடயங்களை ஆரம்பத்திலே உணர்ந்துதான் திரு கஜேந்திரகுமார் மனித உரிமை பேரவையிலே எங்களுக்கான நீதி கிடைக்க வாய்ப்பில்லை, அதனால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும். அதை செய்ய வேண்டியது யார் என்றால் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையார். அவர்தான் அதை செய்ய வேண்டும். இதை மனித உரிமை பேரவைக்குள் வைத்து என்னால் விசாரிக்க முடியாது, இதில் பிரயோசனங்கள் இல்லை, பலன் இல்லை. ஆகையால் இதை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்த வேண்டும் என்ற பரிந்துரையை முன்மொழிவை மனித உரிமை ஆணையாளர் ஐக்கிய நாடு சபைக்கு அது ஒரு வழிதான் இருக்கிறதா, அல்லது இன்னொரு வழியாக மக்களாக உலக நாடுகளோட, அதாவது நாடுகளின் அனுசரணையோடு நாங்கள் சர்வதேச, அதாவது நாடுகளுடைய அனுசரணையோடு நாங்கள் கொண்டு போகலாமா? நாடுகளுடைய அனுசரணையோடு கொண்டு போக முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணம் ரோஹிங்கியா, பர்மாவினுடைய அல்லது மியான்மருடைய ரோஹிங்கியா முஸ்லிம்களுடைய பிரச்சனை என்று அது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது. சூடானுடைய பிரச்சனைகள் போயிருக்கிறது. இப்படி நாடுகளுடைய உதவியோடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் நாடுகளுடைய உதவியோடு போவதற்கான வாய்ப்புகள் எப்பொழுது எங்களுக்கு சாதகமாக வரும் என்பதற்கு பூகோள அரசியல் எப்பொழுது எங்கள் கைக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் இந்த விடயங்களை நாங்கள் காத்திரமாக சாதிக்க முடியும். அந்த இடத்தில் புலம்பெயர் தமிழர்கள் தாங்கள் வாழ்கின்ற நாடுகளில் அமைப்புகளாக, மக்களாக, மக்கள் திரள் சக்திகளாக வீச்சாக இயங்கி இந்த நாடுகளுடைய இப்போ ஓரளவுக்கு நாங்கள் நடந்தது இனப்படுகொலை என்று சொல்ல வைத்தோம். எல்லா கட்சிகளும் அதை ஏற்றுக்கொள்கின்ற நிலைக்கு கனடா போன்ற நாடுகளில் ஆதரவு அலையை எடுத்திருக்கின்றோம் என்றால் அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகின்ற இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு நகர்த்துகின்ற பணியை நாங்கள் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுவா? நிச்சயமாக நாங்கள் செய்ய முடியும். புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரிவினைகளுக்குள் ஆட்படாமல் என்ன சொல்கிறோம், அதாவது இந்த விடயங்களிலே சொல்பவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்பதை ஆறாமற சிந்தித்து செவிமடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. எழுந்த மானத்திலேயே இவர் போய் சொல்லுகின்றார், இவற்ற கதை யாருக்கு இருக்கிறது?
தண்டி போட்டு நீங்க தட்டி போட்டு விட்டுட்டு போனீங்க என்று சொல்லி உங்களுக்கான தெளிவு ஒரு நாளும் வராது. அது என்னவென்றால் எங்களுடைய ஒரு பண்பு இருக்கிறது. ஆனா சொன்னா அவனாக்கு பிடிக்காது, அவனா சொன்னா ஆனாக்கு பிடிக்காது. இப்படியே முரண்படுவதே ஒரு அரசியலாக கொண்டு நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். காலங்கள் இழுபடுகின்றன. இந்த இடத்தில் அதான் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னவென்றால், இப்பொழுது தாயத்தில் எங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நிலத்துக்காக அவ்வப்போது போராட்டங்கள், சிறை வாழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக போராட்டங்கள். இவ்வாறான போராடுகின்றவர்கள், யுத்தத்தின் இனப்படுகொலை யுத்தத்தின் சாட்சியங்களாக இருந்தவர்கள், இவர்கள் ஒவ்வொருவராக இறந்து கொண்டிருக்கிறார்கள். கால நீட்சியில் நாங்கள் சாட்சியங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். இப்ப அண்மையில் திருவண்ணாமலை 5 மாணவர்களுடைய இனப்படுகொலைக்கு சாட்சியாக இருந்த மனோரன் ஐயா, வைத்தியர் மனோரன் ஐயா இறப்பு என்பது மிகப்பெரிய இழப்பு. ஒரு கண்கண்ட சாட்சி தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கூட பாரப்படுத்த வேண்டும் என்று முனைப்போடு இருந்த ஒருவரை இழந்திருக்கின்றோம். இவ்வாறானவர்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம். இந்த எங்களுடைய இனப்படுகொலையாளிகள் கூட இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு கால நீட்சியில் இனப்படுகொலை சாட்சியங்கள் அழிந்துவிடும், அதன் பின்பு எதுவும் செய்ய முடியாது என்று. இந்த இடத்தில் தமிழர்கள் நாங்கள் சாட்சியங்களை அணிதிரட்டி அல்லது இவற்றுக்காக ஒரு ஆவணப்படுத்தும் விடுதலை புலிகளுடைய காலத்தில் ஆவண காப்பகம் இருந்தது. என்ன செய்திருக்கின்றோம், என்ன செய்ய வேண்டும், அல்லது இன்னும் என்னென்ன செய்யலாம், இதை எவ்வாறு தீவிரப்படுத்தலாம்? நீங்க சொல்லுகின்ற விடயம் மிக முக்கியமானது, கவலைக்குரிய விடயம். இலங்கை அரசு இவ்வாறான விடயங்களிலே எந்த விதமான தீர்வையும் கொடுக்காமல் கால நீடிப்பு செய்து இழுத்தடிப்பது என்பது சாட்சியங்களை அப்படி அவர்களாகவே இல்லாமல் போய்விடுவார்கள் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. நீங்கள் சொன்ன சரியான உதாரணம் ஒன்று, வைத்தியர் திரு மனோரன் அவர்களுடைய மறைவு. தொடர்ச்சியாக போராடி வந்திருக்கிறார். இன்னொரு விடயம் சகோதரி, இந்த பாதிப்புக்குள்ளானவர்களுடைய சாட்சியங்கள் என்பன ஒரு சர்வதேச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வருகின்ற பொழுது அந்த வழக்கிலே சாட்சியமாக பாவிக்கக்கூடிய முறையிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு பொறிமுறை ஒன்று இன்று வரை இல்லை என்பது ஒரு குறையாக இருக்கிறது. கஜேந்திரகுமார் அவர்கள் கூட அண்மையிலே ஒரு நிகழ்விலே பேசுகின்ற பொழுது முதலிலே தான் இந்த வெள்ளைக்குடி விவகாரம் தொடர்பாக இனப்படுகொலை சாட்சியம் அளித்த விடயம் சாட்சியமாக பதிவு செய்யப்படவில்லை என்ற நான் நினைக்கிறேன். பிரீமன் தீர்ப்பாயத்தில் அவருடைய சாட்சியம் பதிவு செய்யப்பட்டார். ஆனாலும் திரு மனோகரன் போன்றவர்களுடைய அல்லது தங்களுடைய பிள்ளைகளை இராணுவத்திடம் நேரடியாக கையெழுத்து இன்று வரை தேடிக்கொண்டிருப்பவருடைய சாட்சியங்கள் கூட எங்கோரிடத்திலே சர்வதேச சமூகத்திலே பதிவு செய்யப்பட்டு அது பின்னாளிலே ஒரு வழக்காக மாறுகின்ற பொழுது அந்த வழக்கிலே ஒரு சாட்சியமாக எடுத்துக் கொள்ளப்படக்கூடியது போல் என்று பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்கிற ஆதங்கம் எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த பொறிமுறை ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சிகளிலே தனியே ஒருவர் ஈடுபட்டால் முடியாது. பல இடங்களிலும் இருந்து அழுத்தம் பெற வேண்டும். பல நாடுகளிலும் இருக்கக்கூடிய லொபி என்று சொல்லப்படுகின்ற விடயங்களை கவனிக்கக்கூடியோர் அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அரசுகளோடு அல்லது தங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர் மட்டங்களோடு இந்த பொறிமுறைக்கான ஒரு சாத்தியமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அந்த சூழ்நிலையும் தாயத்திலே இருந்து இதற்காக போராடுகின்ற அமைப்புகளோ அரசியலாளர்களோ கட்டுமானங்களோ இணைகின்ற பொழுது இதற்கான ஒரு வேலைப்பாட்டை நாங்கள் முன்னிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு வரக்கூடும். இன்று அதுதான் உள்ள களநிலை. யாருடைய சாட்சியமாக இருந்தாலும் நாளைக்கு இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கு நான் என்னுடைய சாட்சியத்தை பதிவு செய்கிறேன், நாளைக்கு நான் இறந்து போனால் கூட என்னுடைய சாட்சியம் ஒரு குற்றவியல் வழக்கிலே சாட்சியமாக பயன்படுத்தக்கூடியது போல் அது பதிவு செய்து அதற்கான அங்கீகாரம் அங்கே கொடுக்கப்படும். ஆனால் அப்படி செய்யலாம், இறந்து போனாலும் அந்த பதிவு பயனளிக்கும் என்று பாருங்கள். திரு மனோரன் அவர்களுடைய சாட்சியம் அவர் இன்று உயிரோடு இல்லை. அதை யார் ஒரு சாட்சியமாக எடுப்பார்? அவர் மனித உரிமை பேரவைகளின் சாட்சியம் கொடுத்திருக்கின்றார், வேறு அமைப்புகளில் சாட்சியம் கொடுத்திருக்கின்றார். அவை அத்தனையும் வெறும் பதிவுகளாக இருக்கின்றன. ஒரு வழக்கிலே ஒரு சாட்சியமாக இன்று வரை எடுக்கப்பட முடியாத சூழ்நிலையில் என்று அவரோடு அத்தனையும் புரிந்து போய்விட்டார். இது அவர் ஒரு உதாரணம். அப்படித்தான் இந்த இப்படி நடக்கல. எப்படித்தான் எங்களுடைய தாய் தந்தையர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகளுடைய அவலங்களும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த விடயம் ஒரு மிக முக்கியமான விடயம், ஆவணப்படுத்தல் என்ற விடயத்தில் உலக தமிழினம் மிக பொறுப்போடு செயற்பட வேண்டிய ஒரு விடயத்தில் அது மிக முக்கியமான செயல்முறையாக இருக்கின்றது. அதற்கு ஒரு இனமாக நாங்கள் இயங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பது முக்கியமான விடயம். அண்மையில் ஆவணப்படுத்தல் என்ற விடயத்திற்கு நான் ஒரு விடயத்தை நான் நினைவூட்டுகின்றேன். கனடாவில் இருக்கக்கூடிய திருமதி ராஜி பத்திசன் அவரோட ஒரு முறை நேர்காணல் செய்கின்ற பொழுது இந்த எங்களுக்கான சர்வதேச மட்டத்திலே எங்களுக்கான நீதிக்கான நகர்வு ஏன் தடைப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு பொதுவான கேள்விக்கு
பதிலளித்த பொழுது ஒரு கவலையை வெளிக்காட்டியிருந்தார். அதாவது இந்த தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள், அநீதிகள் போன்றவற்றுக்கான முறைப்பாடுகள் அல்லது தன்னிலை விளக்கங்கள் சர்வதேச மட்டத்திற்கு போக வேண்டியது. அதாவது ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை பேரவைக்கு ஐக்கிய நாடு சபையினுடைய அமைப்புகளுக்கும் தமிழர் தரப்பிலிருந்து போவது மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் தென்னிலங்கை தரப்பிலிருந்து வரக்கூடிய விடயங்கள், அவர்கள் எங்களுக்கு தமிழ் மக்களால் உறவு நடந்தது, போராட்ட காலத்தில் எங்களுக்கு இந்த அநியாயம் நடந்து மாதாண்டம் அவர்களிடமிருந்து வரக்கூடிய முறைப்பாடுகள் அல்லது தன்னிலை விளக்கங்கள் என்பது அல்லது சுயசாட்சியம் என்பது நாளாந்தம் மிக அதிகமாக வந்து கொண்டிருந்த ஒரு காலப்போது. ஆனால் தமிழர் பகுதியில் இருந்து, தாயகத்திலிருந்தோ அல்லது புலம்பெயர் தேசங்களில் இருந்தோ வரக்கூடிய வாரான சாட்சியங்களோ பதிவுகளோ மிக 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 குறைவாக இருந்ததாக மிக பெரும் குறையோடு கவலையோடு அதை சொன்னார். அவர் சொன்ன ஒரு விடயத்தில் முக்கியமான விடயம், நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்லாமல் இன்னொருவர் பாதிக்கப்படுவதை கண்டவர் அறிந்தவராக இருந்தாலும் கூட தன்னுடைய தன்னிலை விளக்கமாக இன்னாருக்கு இந்த நேரத்தில் இன்ன விஷயம் நடந்தது என்பதை சுயமாகவே எழுதி அனுப்பலாம். அதை நீங்கள் எழுதி ஒரு அரசியலாளர் கொடுக்கணுமோ அல்லது ஒரு அமைப்பு கூட அனுப்பணும் என்பது அல்ல. நீங்கள் வீட்டில் இருந்தே அதை உங்கள் கைப்படவோ அல்லது கணனி உதவியோடு எழுதி சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு அனுப்பி வைக்கலாம். அதற்கான எந்த தடையும் இல்லை என்று அவர் அடித்து கூறினார். இவ்வாறான குறைபாடுகள் உங்கள் பக்கத்திலும் இருக்கிறது என்பதை அந்த அண்மையில், அதாவது இனப்படுகொலை தொடர்பான கல்வி வாரத்துக்கான அந்த சட்ட மூலம் விடயத்திலும் கூட ஒரு கருத்தியல் போர், மிக சிறுபான்மையாக இருக்கின்ற சிங்கள தமிழ் மக்கள் மீது வெறுப்பாளர்களாக இருக்கின்ற சிங்கள தரப்பினருக்கும் தமிழ் மக்களுக்குமான ஒரு கருத்தியல் போரில் அந்த உணர்வு வந்த அந்த வேளையில் தமிழ் மக்களுடைய பெரும் கருத்தியல் பரப்புரையால் வெற்றி பெற்றார்கள். ஆனால் இவ்வாறான எழுச்சியும் செயற்பாடுகளும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். இப்பொழுது கூட இன்றைய ஒரு அறிக்கை யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸுக்கான இலங்கையில் இடம்பெற்ற மீறல்கள் தொடர்பில் செப்டம்பர் 1 வரையான காலப்பகுதியில் மொத்தமாக 1,12,348 ஆவணங்கள் மட்டுமே ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தில் இயங்கி வருகின்ற இலங்கைக்கான பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்தால் திரட்டப்பட்டிருக்கின்றனவா. அவற்றில் 7,459 ஆவணங்கள் திறந்த மூலங்களிலிருந்து கிடைக்கப்பெற்றவையாகவும் 1,04,889 ஆவணங்கள் ரகசிய மூலங்களிலிருந்து கிடைக்கப்பெற்றவையாகவும் இருக்கின்றனவாம் என்று சொல்லி, இந்த ஆவணங்கள் அனைத்தும் உண்மையில் மிக குறுகிய விழுக்காடில் தான் தேவையோடு ஒப்பிடும் பொழுது மிக குறுகிய விழுக்காட்டில் தான் இருக்கின்றது என்ற ஒரு வேதனையையும் பகிரப்பட்டிருக்கின்றது. எனவே இதில் அதோடு இந்த நீங்க சொல்லுகின்ற ஆவணங்கள் ஒரு குற்றவியல் வழக்கில், அதாவது உதாரணத்துக்கு இலங்கை அரசு சார்பில் யாராவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகின்ற பொழுது இந்த நீங்க சொல்லுகின்ற ஆவணங்கள் சாட்சிகளாக எடுக்கப்படுமா என்பது ஒரு கேள்வி. அதுதான். எனவே நாங்கள் உங்களுக்கு ஒரு பணியிடையில் உங்களை இணைத்திருக்கின்றோம். நிறையவே பேச வேண்டும், நிறையவே செயல்பட வேண்டும். போரின் வடிவங்கள் மாறி இருக்கின்றன என்றாலும் தொடர்ந்தும் போராட வேண்டிய தேவை தமிழ் மக்களுக்கு உண்டு. கருத்தியல் கூட ஒரு போர், ஆவணப்படுத்தல் ஒரு போர், எங்களுடைய நீதிக்காக போராடுகின்ற சட்ட போராட்டமும் ஒரு போர். களத்தில் நின்று எங்களுடைய உறவுகள் இன்று நில மீட்புக்காக சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராடுவதாக இருக்கட்டும், குருந்தூர் மேலை போராட்டமாக இருக்கட்டும், எங்களுடைய மக்களுடைய போராட்டங்கள் நடக்கின்ற பொழுது அந்த களத்தில் இல்லாவிட்டாலும் ஆதரவு தளத்தையும் நீங்கள் கொடுத்து இந்த போராட்டங்களுடைய தேவையை வலுப்படுத்த வேண்டும், அந்த எங்களுடைய நீதிக்கான போராட்டங்கள் வலுப்பெற வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் தமிழ் மக்களிடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். நிறைவாக மக்களுக்கு நீங்கள் சொல்கின்ற செய்தி. மக்களுக்கு தெரியாதது அல்ல, தாயத்திலே நடக்கக்கூடிய விடயங்களை அன்றாட பாருங்கள், செய்தி ஊடகங்களை பாருங்கள், அல்லது தாயத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய தொடர்புகளை நீங்கள் தொடர்பு கொண்டு கேளுங்கள். ஒருமனே டிக்டாக் போன்ற விடயங்களிலே எங்களுடைய நேரத்தை அதிக அளவு செலவழிக்காமல், அதை நான் தவறு என்று சொல்லவில்லை, அதிக அளவு செலவழிக்காமல் தாயம் நோக்கிய சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அங்கே என்ன நடக்கிறது, எங்களுக்காக என்னென்ன பொறிகள் அங்கே தயாராக இருக்கின்றன, நாங்கள் புலம்பெயர் தேசத்திலே இங்கே சேர்த்து விட்டோம், எங்களுக்கு அங்கே என்ன கவலை, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை இங்கே இருக்க போகின்றார்கள், பேரு பிள்ளை இங்கே இருக்க போகின்றார்கள், அதான் நாங்கள் அங்கே போக மாட்டோம் என்று நீங்கள் அசந்த இனமாக இருந்து விடாதீர்கள். உங்களுடைய மூதாதையர்களுடைய வேர்கள் அந்த மண்ணிலே தான் இருக்கின்றன. அந்த ஒற்றை சிந்தனை உங்கள் எல்லோரையும் ஒரு புள்ளியில் இணைக்க வேண்டும் என்ற விடயம் இருக்கிறது. அவற்றை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எங்களுடைய அரசியல் இருப்பு என்பது தேசத்தினுடைய அங்கீகாரம் முக்கியம், அதே போல் இனத்தினுடைய அங்கீகாரம் முக்கியம். இந்த 2 கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் எங்களுடைய விடுதலை போராட்டமும் நிச்சயமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கும் மாற்றி கருத்திருக்க முடியாது. இத்தனை ஆண்டுகால போர், எங்களுடைய
தேசத்தின் விடுதலைக்கான போர், இத்தனை ஆயிரம் மாவீரர்களுடைய தியாகங்கள் எதற்காக இவையெல்லாம் நிகழ்ந்தது என்கின்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக எங்களுடைய மனதிலே வைத்திருந்தாலே நிறைய விடயங்கள் எங்கள் மத்தியிலே தெளிவாக இருக்கும். ஆக தேசம் நோக்கி சிந்தனையும், தேசத்தினுடைய அங்கீகாரம், எங்களுடைய இனத்தினுடைய அங்கீகாரம், மொழிக்கான அங்கீகாரம், எங்களுடைய மக்களுடைய அங்கீகாரம், எதிர்கால சந்ததி அங்கே சுதந்திரமாக வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனை, இதற்கு நாங்கள் எவ்வாறு உழைக்கலாம், எந்தெந்த தரப்புகள் இதற்காக உழைக்கின்றன, அவர்களுக்கு எவ்வாறு நாங்கள் ஒரு தார்மீக குறைந்தபட்சம் தார்மீக ஆதரவு கொடுக்கலாம் என்பதை எல்லோருமே சிந்திப்போம். நிச்சயமாக ஒரு ஊடகவியலாளரின் கடமை என்னவோ அதை நீங்கள் இங்கே ஒரு சொற்ப பொழுதில் செய்திருக்கின்றீர்கள், சொல்லியிருக்கின்றீர்கள், பகிர்ந்திருக்கின்றீர்கள். அதே போல் ஒவ்வொரு தமிழனுமே தன்னுடைய ஊடக பணியை செய்ய வேண்டிய ஒரு காலம், ஊடகமாக செயல்பட வேண்டிய காலம். ஒரு இனம், அது உலகின் மூத்த இனம், இந்த மண்ணில் வாழ்ந்தது, அது நீண்ட வரலாறை கொண்டது, அது மிக பெரும் ஒரு பல அழிவுகள் இருந்து தன்னை மீண்டெடுத்து மீண்டும் மீண்டும் எழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இனம். ஆனால் இன்று தனக்கென்ற ஒரு தேசமின்றி வாழ்கின்ற இனம். அது தமிழகத்திலும் அடிமை நிலையில், தமிழகத்திலும் அடிமை நிலையில் இருக்கின்ற ஒரு இனம். இந்த இனத்தினுடைய அழிவென்பது புலம்பெயர்ந்தாலும் அது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பெரும் பாதிப்பு, இனி வருகின்ற சந்ததிகளுக்கும் அடையாள தொலைப்பாக மாறிவிடக்கூடாது என்றால் ஒவ்வொரு தமிழனும் விழித்தள வேண்டும். அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி உங்களுக்கு. பிறிதொரு பொழுதில் இந்த நிறைவை பேசிக்கொள்வோம். உண்மைகளை சுட்டரிக்கும் நெருப்பு நடுவே நின்று எடுத்துச் சொல்வது, மக்களுக்காக குரல் கொடுப்பது ஊடகவியலாளரின் கடமை. அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பணி தொடர வாழ்த்துக்கள். நன்றி சோதரி. இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். எங்களோடு ஊடகவியலாளர் குகன் யோகராஜா இணைந்திருந்தார். உறவுகளை நீங்கள் இணைய வந்த காரணத்தினால் நாங்கள் உறவுகளை இணைத்துக் கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது அவருடைய செவியை சற்று நீட்டியிருந்தோம். இந்த வேளையில் நான் அந்த குறிப்பிட்ட ஆவணம் பற்றி சொல்கின்றேன். இலங்கையில் இடம்பெற்ற மீறல்கள் தொடர்பில் கடந்த செப்டம்பர் 1 வரையான காலப்பகுதியில் மொத்தமாக 1,12,348 ஆவணங்கள் தான் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் அலுவலகத்தில் இயங்கி வருகின்ற இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்தினால் திரட்டப்பட்டிருக்கின்றன என்றால் எங்களுடைய அவல நிலையை நினைத்து பாருங்கள். அவற்றில் 7,459 ஆவணங்கள் திறந்த மூலங்களில் இருந்து கிடைக்கப்பெற்றவையாகவும் 1,04,889 ஆவணங்கள் ரகசிய மூலங்களிலிருந்து கிடைக்கப்பெற்றவையாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த ஆவணங்கள் அனைத்தும் இப்பொழுது பாதுகாப்பாக டிஜிட்டல் ஆதார திரட்சி கட்டமைப்பில் ஊடாக பேணப்படுவதாகவும் இவற்றில் மீறல்களுக்கான பொறுப்பாளிகளுடன் தொடர்புடைய ஆவணங்கள் ஒப்பீட்டளவில் குறைவாகவே இருப்பதாகவும் என்றால் அடுத்த அவலத்தை யோசித்து பாருங்கள். அதாவது குற்றவாளிகள், இனப்படுகொலை குற்றவாளிகளுக்கு எதிரான அது தொடர்பான ஆவணங்கள் ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கின்றன என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கடந்த 2021 இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்டிருந்த தீர்மானத்துக்கு அமைவாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் அலுவலகத்தினால் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்டம் என்ற ஒரு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த செயற்திட்டத்தின் ஒரு அங்கமாக இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மனித உரிமை மற்றும் மனித குலத்துக்கு எதிரான மீறல்கள் தொடர்பில் ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு உரியவாறு மதிப்பீடு செய்யப்பட்டும் சர்வதேச நியாயாதிக்கத்தின் கீழான வழக்கு தொடரல் தேவைப்பாடுகளுக்காக உரியவாறு களஞ்சியப்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் இதில் நடந்தது இனப்படுகொலை என்றும் இந்த இனப்படுகொலையாளிகள் பற்றியும் இது பற்றிய விவரங்களோடு சாட்சிப்படுத்திய சாட்சியங்கள் குறைவாக இருப்பது எங்களுடைய ஒரு பலவீன நிலை என்பதை இந்த அறிக்கைகள் நியமனங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் குறை கூறுவதோடு நின்று விடுகின்றோம். இவை எங்கள் தரப்பிலும் நடக்கின்ற ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு இனப்படுகொலைக்குள்ளாகி இருக்கின்ற இனம். எனவே இந்த விடயங்களை நாங்கள் ஆவணப்படுத்த தவறி இருக்கின்றோம் என்ற விடயத்தை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அத்தோடு இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்தின் கீழ் இயங்குகின்ற ஆதாரங்களை திரட்டுகின்ற செயல்முறையில் இதனூடாக இலங்கையில் இடம்பெற்ற மீறல்கள் தொடர்பில் கடந்த செப்டம்பர் 1 வரையிலான காலப்பகுதியில் இந்த அளவுகள், இந்த எண்ணிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது 1.5 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டதுக்கு 1,12,348 ஆவணங்கள் மட்டுமே இருக்கின்றன. அதுவும் இனப்படுகொலையாளிகளை சொல்கின்ற ஆவணங்கள் மிக சொற்பமாக இருக்கின்ற விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. இந்த ஆவணங்களில் மீறல்கள் பற்றிய தகவல்கள், ஆதாரங்கள், சிவில் அமைப்புகளின் அறிக்கைகள், நேர்காணல்கள், அறிக்கைகள், இப்பொழுது மனோகரன் ஐயா போன்றவர்களுடைய சாட்சியங்கள், காணொளிகள், புகைப்படங்கள் என்று இருக்கின்றன. ஆனால் போதவில்லை என்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதேவேளை இந்த ரகசிய மூலங்களிலிருந்து கிடைக்கப்பெற்ற 1,04,889 ஆவணங்களில் 0.5%
நேர்காணல்கள் மற்றும் சாட்சியங்கள் வாக்குமூலங்கள். எனவே இனப்படுகொலைக்கான சாட்சியங்களை ஒவ்வொரு தமிழரும் கொடுத்திருந்தால் இந்த 0.5% மட்டுமே இருக்கின்ற அவலநிலை இருந்திருக்காது. 1.3% சம்பந்தப்பட்ட தரப்பிடமிருந்து பெற்ற தரவுகள், 1.9% நீதிமன்ற ஆவணங்கள், 23.2% சம்பந்தப்பட்ட தரப்பிடமிருந்து பெற்ற அறிக்கைகள், 27.6% மின்னஞ்சல்கள், கடிதங்கள். குறைந்தபட்சம் இதில் மின்னஞ்சல்கள் ஊடாக வேணும் நீங்கள் சாட்சியங்களை பதிவு செய்திருக்கலாம், ஆவணப்படுத்தி இருக்கலாம். மின்னஞ்சல், கடிதங்கள், கூட்டறிக்கைகள் உள்ளிட்ட ஏனையவையும் 45.5% பாதிக்கப்பட்ட தரப்பினால் சமர்ப்பிக்கப்பட்டவை. எனவே இதே போன்று ஆதாரங்களை திரட்டுகின்ற செயல்முறை வசமுள்ள ஆவணங்களில் 37,905 ஆவணங்கள் சட்டவிரோத படுகொலைகள் தொடர்பானவையும், 48,070 ஆவணங்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பானவையும். எனவே வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் செய்த பணியை அளவிலும் இதர தமிழர்கள் செய்யவில்லை என்ற ஒரு வேதனை இருக்கின்றது. 32,099 ஆவணங்கள் பாலியல் மற்றும் பாலின அடிப்படையில் மீறல்கள் மற்றும் 9,163 ஆவணங்கள் சிறுவர்களுக்கு எதிரான மிக பாரதூரமான மீறல்கள். இது இலங்கை அரசுக்கு எதிரானவை என்ற விடயங்கள். இன்னொன்று 26,185 ஆவணங்கள் மட்டுமே சித்திரவதைகள் தொடர்பானவை. இத்தனை வெளிக்கடை போன்ற எத்தனையோ சித்திரவதைகள், சிறைச்சாலை சித்திரவதைகளை நாங்கள் ஆவணப்படுத்தியிருந்தாலே இதைவிட அதிகமாக கொண்டு வந்திருக்க முடியும். இந்த ஆவணங்கள் அனைத்தும் மிக பாதுகாப்பாக இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள். டிஜிட்டல்